ஹாய் நண்பா, கிட்டத்தட்ட 7150 காலியிடங்கள் வந்திருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து. நம்ம தமிழகத்திற்கு 396 காலியிடங்கள், அதாவது 396 கிளைகள் வாரியாக தமிழ்நாடு முழுவதுமே இந்த வேலை வாய்ப்பு இருக்கு. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. வர ஜூன் மாதம் 8ஆம் தேதி லாஸ்ட் டேட். முழு தகவலை சொல்றேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து இப்ப ட்ரெயினி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. பேன் இந்தியா லெவல்ல ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை வாய்ப்புங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அரசு நிறுவனம் தான், அரசு வேலை வாய்ப்பு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் மே மாதம் 19 இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஜாப் ரோல் வந்து பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ், அதாவது ஒரு ட்ரெயினி கேட்டகரியில தான் உங்களை ஹையர் பண்ண போறாங்க. இந்த ட்ரெயினி மூலமா நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1 இயர் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்ரண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. வேற ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் அப்ரெண்டிஸாக போறீங்க அப்படின்னா 7000 இருந்து 9000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும். இந்த மாதிரியான வங்கிகளுக்குள்ள வரக்கூடிய அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு மந்த்லி 15000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் த அப்ரெண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலிஜிபிலிட்டியை சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நாடு முழுவதும் மொத்தமாக ஒரு 7150 காலியிடங்கள் இருக்கக்கூடிய காலியிடங்களை ஸ்டேட் வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லா வகுப்பினர்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழகத்திற்கு ஒரு 396 காலியிடங்கள். தமிழகத்திலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு தமிழ் மொழி நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் மொழி கட்டாயம். நம்ம தமிழகத்தில் 396 காலியிடங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 396 காலியிடங்களும் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அரியலூரில் 6 காலியிடங்கள், செங்கல்பட்டில் 15, சென்னையில் 33, கோயம்புத்தூர், இந்த மாதிரி 38 மாவட்டத்துக்குமே இருக்குது. உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வேலைக்கு போகலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இந்த 2026லையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு குறைந்தது 20 வயதிலிருந்து 28 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக SC/STக்கு 5 வருடங்கள் ரிலாக்ஸேஷன், 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBCக்கு 3 வருடம், 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸில் எனி டிகிரி எனி டிசிப்ளின் தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தா போதும், தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி வந்து ஸ்டைஃபண்ட் ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. மந்த்லி உங்களுக்கு 15000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் இருக்கு. 1 இயர் முழுவதும் மந்த்லி இந்த ஒரு 15000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிரும். அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. SBI பேங்க்ல நீங்கள் அப்ரெண்டிஸாக 1 இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா SBIலேருந்து ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதில் உங்களுக்கு சம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணவங்களுக்கு ஜூனியர் அசோசியேட் ஜாப் வரும்போது சம் ரிலாக்ஸேஷன், வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல பாயிண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கம்ப்ளீட்டாக இதையும் நீங்கள் செக் பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், தமிழ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து காமன் சிலபஸ் தான். ஜென்ரல், இங்கிலீஷ் அவேர்னஸ், இங்கிலீஷ் கொஸ்டின் கேட்பாங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் ரீசனிங்கில் மொத்தமாக 100 கொஸ்டின், 100 மதிப்பெண்கள், 1 மணி நேரம் டைம் டூரேஷன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்கை நான் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலும் டேக் பண்ணியிருக்கேன். அந்த புக்கை வாங்கி இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த ஜாபுக்கான எக்ஸாம் 13 ரீஜனல் லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழகத்திற்கு தமிழில் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் வரக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பரில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் 3 லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தமிழில் எக்ஸாம் எழுதுனா கூட நீங்கள் எழுதிக்கலாங்க. அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும். கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 கால்குலேஷனில் மார்க் வந்து நெகட்டிவில் போகுது. அதனால் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், காஞ்சிபுரம், நாமக்கல், திருப்பூர். ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ்க்கான ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. வேகன்சி கூட புதுச்சேரி நண்பர்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணுங்க. ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இந்த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி எக்ஸாம் தான். அதில் நீங்கள் பாஸ் மார்க் வாங்கினாலே போதும். இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல், OBC, EWS கேண்டிடேட்க்கு 300 ரூபாய். SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம்.
நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். ஹவு டு அப்ளை அப்படிங்கிற செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் 11 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். அது எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டெமோ வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அதையும் நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இதில் கரண்ட் ஓப்பனிங்ஸில் ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு கீழே அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற டேப் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்க் மூலமாக கூட நீங்கள் இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்து காமிக்கும். எல்லாரும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வருடத்திற்கு ஒரு முறை வரும். இந்த வருடம் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தாளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.